இருப்பதாக தகவல் வந்து விட்டது. அமைதியாக அதோ வந்து விட்டார். கவிஞர் ஆனந்த், 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 கவிஞர் ஆனந்த். வணக்கம், வாங்க. புரட்சியும் எழுச்சியும் கலந்த புது கவிதை எழுதிய பெருங்கவிஞர் நம்முடைய ஆனந்த் அவர்கள். அவர் எழுதிய எழுத்துக்கள் சாதாரண மையிட்டா எழுதியவை என்றா நினைக்கிறீர்கள்? இல்லவே இல்லை. கனலிட்டு எழுதி கருத்தை தெரிக்க விட்ட கற்பனை கதிரொலிகள் கவிஞரின் கவிதைகள். இப்பாராட்டு விழாவிற்கு வந்துள்ள அனைவருக்கும் நமது கதிரேசன் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்வார்கள். இங்கு வந்துள்ளவர்களுக்கு மட்டும் இக்கவிதை நூல்கள் பாதி விலைக்கு வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சிந்தனையில் எழுந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் காலத்தின் பிடியில் தடியடிப்பட்டு தவிக்கும் இதயங்களுக்கு ஒத்தடம் கொடுக்கும் சத்துள்ள மருத்துவம். இதற்கு விலை என்பதே இல்லை. ஆகவே இந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் உங்கள் அனைவருக்கும் நான் இனாமாக தருகிறேன். படித்து பயன்பெறுங்கள். படித்து பயன்பெறுங்கள். எல்லோரும் படித்து பயன்பெறுங்கள். நிறுத்துங்களேன் சார். எதுல பாருங்க சார், யார் நிக்கிறாங்க சார்? ஒரு விழாவில் ஒரு ஃபைல் என் விழாவில் வந்து ஊந்துச்சியா? ஆமா, நீ என்னையா நினைச்சு ஆபீஸ்க்கு வர? பேடு ஃபைல் எல்லாம் கவிதை எழுதுற, கற்பனையில பறக்கிற, ஃபைல தூக்கி எறிகிற. நீ படிச்சவனா பைத்தியக்காரனா? எனக்கு ஒண்ணுமே புரியலையா? ஆனந்த், இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே இத மாதிரி பண்ணினா மேனேஜர் முன்ன தான் நிக்கணும். மைண்ட். ஏன் சார் இன்னைக்கு எதுக்கு ஃபைல்லாம் பறந்துச்சு? ஒரு பாராட்டு விழா வை, அங்க வந்து சொல்றேன். குடியா வாயா. என்னம்மா கீதா, ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? சித்தப்பா, எல்லா வேலையும் முடிச்சிட்டு சித்தப்பா. மாஸ்டர் சபா செக்ரட்டரி கிட்ட பேசியாச்சு. இனிமே அரங்கேற்றத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நீங்க தான் செய்யணும். கீதா, அரங்கேற்றன்னு கேள்விப்பட்ட உடனே அணுகுண்ட தூக்கி போட்ட மாதிரி உங்க அம்மா கீதாவை உடனே அனுப்பு, இல்ல நான் கிளம்பி அங்க வந்துடுறேன்னு டெலிகிராம் கொடுத்திருக்காங்க. பாரு சித்தப்பா, அம்மாவை நீங்க தான் சரி கட்டணும். இத்தனை நாள் நான் கத்துக்கிட்டதெல்லாம் இடியட். சித்தப்பா, ஒண்ணு இல்லம்மா, இங்க ஒரு கவிதை பைத்தியம் இருக்கு. பையில தொட்டா கவிதை, கணக்க பார்த்தா கவிதை. ஓ காட். எனக்கு ஒண்ணு தோணுது சித்தப்பா. நீங்க நினைச்சா அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி அம்மாவை எப்படியாவது சம்மதிக்க வைக்கலாம்ல? என்னம்மா நீ? எங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது? எங்க அண்ணி பாடினா எங்க அண்ணன் ஸ்பீக்கர், வேற பாட்டா கேட்க போகுது. என்ன ஆனாலும் சரி, நான் ஊருக்கு போக போறது இல்ல. எஜுகேட்டட் ஃபூல். என்ன சித்தப்பா? கொஞ்சம் இருமா, இந்த தவளை முதல்ல போக்கிடுறேன். வேற எட்ல இருக்க அந்த புதுசா ஒரு பையன் ஜாயின் பண்ண ஆனந்த்னு, அவனை உள்ள அனுப்புங்க. அப்படியே அவன் கணக்கையும் பார்த்து வைங்க. அம்மா, மெடல்ஸ் வாங்குற அளவுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட். ஆனா கவிதை கற்பனைன்னு சொல்லி ஆபீஸை குழப்பிடுறாமா. வணக்கம் சார். வாங்க. நிர்வாக அசிஸ்டன்ட். அது சரி, இது என்ன வேலைங்க? ஆடிட்டர் ரிப்போர்ட்ல கவிதை எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. இதை நான் எப்படி அனுப்புறது? இப்படி ஆபீஸ் லெட்டர் பேட்ல எல்லாம் கவிதை எழுதி கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் உண்டாக்கி இருக்கீங்க தெரியுமா? சாரி சார். தாளங்கள் போடும் பாதங்களே, என் பாட்டிற்கு ராகம் போடுங்களே. என்ன சார், என்ன சார் இது? கணக்கு புத்தகத்துல எல்லாம் போய் கவிதை எழுதி வச்சிருக்கீங்களே. விண்ணில் ஓடும் மேகங்களே, இது என்ன கொஞ்சம் படிங்க. எங்கள் வீதி நினைக்க வாருங்களே. என்ன பரந்த சிந்தனை. ஆனந்த், நீ ஆபீஸ்ல சேர்ந்து 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இங்க பாதி பேர் கவிஞன் ஆயிட்டாங்க. நீ இன்னும் 2 நாள் இங்க இருந்தன்னு வச்சுக்க, நானும் ஆபீஸ் வேலையை மாறுந்து கவிதை எழுத ஆரம்பிச்சிடுவேன். இந்தா, இதை கொண்டு போய் அக்கௌண்டன்ட் கொடு. உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன்பா. சார், நான் வந்து எதுவும் இங்க பேசாத, அக்கௌண்டன்ட் போய் பேசு. யூ கேன் கோ நவ. சித்தப்பா, பாவம் அவரு. பாவமா? நீ என்னமா? இவனுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸுக்கும் இவன் படிச்ச படிப்புக்கும் இந்த கவிதை எல்லாம் இல்லாம ஒழுங்கா இருந்தான்னு வச்சுக்க, இன்னும் 3 வருஷத்துல ஏன் சீட்ல வந்து உட்காந்துருவான் தெரியுமில்ல?
என்னடி இலையோட கொண்டு வந்திருக்க? தம்பி சாப்பிடலையா? அவரை காலையில இங்கேயும் கவிதை எழுதிட்டானா? என்னங்க என்ன அப்படியே நின்னுட்டீங்க? வருமானத்துக்கும் தன்மானத்துக்கும் ஒரு வழி தெரிஞ்சாகணும். அதை என் தம்பிகிட்டே கேட்டு முடிவெடுத்துக்கிறேன். அண்ணா, நீ பட்ட கஷ்டங்களுக்கு என்னால படிக்கத்தான் முடிஞ்சது. பட்ட நான் என்ன செய்ய போறேனோ. சாமி, ஊசி பண்ணி பாசி வாங்கியா சாமி? வாங்கிக்க சாமி. ஐயா, ஊசி விற்கும் பெண்ணே, என் கவியால் நீ ஊர்வசியாய் மாறாயோ? பக்கா படியரிசிக்கானா குடிமகனே, என் கவியால் நீ உக்கா பிடிக்கும் நவாப்பாய் உயர் மகனே. அடடடடா, என்ன கம்பீரம்! தென்னவனோ இந்நாட்டு மன்னவனோ? ஆனந்து, வாங்க மன்னா. மன்னனா? நான் உன் அண்ணன்டா. இல்லனே, எல்லா வீட்டுல பேசிக்குவோம். இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். வா. ஏய், நீ வாங்கின பட்டம் பதக்கம் பாராட்டு இத காப்பாத்து நினைச்சேன். நீ எங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டடா. நான் கடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீ கற்பனையில பறந்துகிட்டு இருக்க. எனக்கு கடன் சகதி, நீ பறந்துருவ, நான் மூழ்கிடுவேன்ப்பா. அப்படி சொல்லாதீங்க என்ன. பின்ன எப்படி நான் சொல்ற? இங்க பாரு, இத்தனை நாள் இந்த பொண்ணுவோட வயத்தை கழுவுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப உங்க வயசை நினைச்சு கலங்கிக்கிட்டு இருக்கேன்டா. இந்த பாரு, இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு தீர்மானிச்சே ஆகணும். வா. என்னங்க நீ போய் கேளுங்க. என்னடா பாக்குற? கடனை கட்ட கதி எத்தவனும் மானத்தோட வாழ வழி தெரியாதவனும் கௌரவமா செஞ்சுக்கிற செட்டில்மெண்டா இது. டேய், நீ படிச்சு பட்டம் வாங்கி இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னு தான் நான் கடன் வாங்கி உன்னை படிக்க வச்சேன். ஆனா நீ சேர்த்து விடுற இடத்தெல்லாம் கவிதையிலையும் கற்பனையிலையும் பறந்து திரிஞ்சுக்கிட்டு தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே. இப்படியே போனா இந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துரும். அதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. உன்னை படிக்க வச்ச நன்றிக்காக நீயே பாத்துட்டு நான் போறேன். அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. இனிமே நான் கவிதை எழுதி வேலையை விட மாட்டேன். என் உயிரை கொடுத்தாவது இந்த குடும்பத்தை நான் காப்பாத்துறேன்னு. ஆனந்த், ஆனந்த், இருக்காதீங்க இருக்காதீங்க ஆனந்த். சூடு தாங்காதுங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் எரிச்சிடாதீங்க. என்னோட வாழ்க்கைக்கு வழி சொல்லாத கவிதைகள், எங்க அண்ணன் உயிருக்கு ஆபத்தா இருக்கிற கவிதைகள் எனக்கு வேணாம். ஏகாந்தமா எழுத வேண்டிய கவிதைகளை ஆபீஸ் ஃபைல்லயும் கணக்கு புஸ்தகத்திலயும் எழுதினது யாரோட தப்பு? நீங்க எங்க சித்தப்பா ஆபீஸ்ல விட்டுட்டு போன கவிதைகளை ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்தேன். படிச்சுட்டு பாராட்டினாங்க. உங்க கவிதைகள் எல்லாம் கொண்டு வர சொன்னாங்க. நிஜமாவா? எனக்காக கொண்டு போனீங்க? ஏன், எனக்காக கவிதை எழுதின உங்களுக்காக நான் இந்த உதவியை செய்யக்கூடாதா? கவிதை உங்களுக்காக எழுதுனா? எப்ப எழுதுன? என் காலை பார்த்து இந்த கவிதையை எழுதினது நீங்க தானே? அன்று தாளம் போட்ட பாதங்களுக்கு முகத்தில் இத்தனை பாவங்களா? என்ன யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். என்னையா முத்துசாமி, சென்ட்ரல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு, ஏகப்பட்ட மெடல்ஸ், அத்தனையும் மெரிட் சர்டிபிகேட்ஸ். இதுக்கெல்லாம் வேலை கிடைக்கலன்னா என்கிட்ட சிபாரிசுக்கு வந்திருக்க? அப்படி எல்லாம் இல்லீங்க. ஒரு மாசத்துக்கு 3. அவனும் ரொம்ப ஈடுபாடோட தான் செய்யறான். இருந்தாலும் எனக்கு என்ன அவ்வளவு திருப்தியா இல்லீங்க. ஒரு நல்ல சம்பளத்துல நல்ல வேலையா நீங்க பார்த்து தருவீங்கிற நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். நம்பிக்கை கரெக்ட். இந்த படிப்புக்கும் பையனோட லுக்குக்கும் ஒரு 4000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை தயாரா இருக்கு. என்ன சொல்ற? 4000?
ஆனா அதுல ஒரு சிக்கல். சிக்கலா? என்ன சிக்கல்? வேற ஒண்ணும் இல்ல. சுருக்கமா சொல்ல போனா அங்க கொஞ்சம் அடிதடி நடந்தாலும் கெடுபடியா இருந்து சமாளிக்கணும், அவ்வளவுதான். அது அடிதடியா? தெரியாதோ? அடிதடி அதெல்லாம் தம்பி சமாளிச்சிருவான். அப்படின்னா கொஞ்சம் கராத்தே கிராத்தே தெரிஞ்சதுன்னா ப்ராப்ளம் இல்ல. கராத்தே நோ ப்ராப்ளம். ஆ. அதுல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கான். ஆ. அப்புறம் குங்ஃபு அது இதுன்னா எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டா நல்லது தானுங்களே. அண்ணே என்னன்னு இது? 4000 ரூபாய் சம்பளம், குடும்பம் நல்லா இருக்கணும். என்ன பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, தம்பிக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பயம். வேற கேம்ஸ், அதர் ஆக்டிவிட்டிஸ்? அதெல்லாம் வந்து எல்லா இன்டர்நேஷனல் கேம்ஸும் தெரியும். ஆ. சடுகுடு, கிளியந்தட்டு, கிப்பல்லு, இதெல்லாம் இன்டர்நேஷனல்? அதெல்லாம் சின்ன வயசு குழந்தையா இருக்கும்போது அதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு பாருங்க, ஸ்விம்மிங், டென்னிஸ், கிரிக்கெட் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் தான். வேலை உறுதி. நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு ட்ரங்க் கால் பண்ணி வேலையை உறுதிப்படுத்திடுறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஓகே? சுகதீஸ்வரம், மை beloved children, மனித இனம் பரவச பரலோகத்தில் சஞ்சரிக்கும் சச்சிதானந்தா ஜெய், பிரம்மானந்தா ஜெய். உன்னையே நீ அறிவாய். காமா வாப்பா சோமு, ஆபீஸ்ல இருந்து எப்ப வந்த? டிபன் சாப்பிட்டியா? அதெல்லாம் இருக்கட்டும். ராதா எங்க? யாரு கண்டா? வர நேரம் தான். பகல் பூரா எங்க போற? யாருக்கப்பா தெரியும்? நீ பிசினஸ் லாபம்னு நினைச்சுக்கிட்டு மாசத்துல 25 நாள் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு ஆபீஸா சுத்திக்கிட்டு வர்ற. சரி சரி, கடைசியில என்ன புடிச்சுக்கிட்டீங்களா? இத பாருங்கம்மா, உங்க காலம் மாதிரி
இந்த காலத்து பசங்க எல்லாம் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்க மாட்டாங்க. எங்களை எல்லாம் பழைய காலம் சொல்லி உங்களே ஏமாத்திக்காதீங்க. சோமு, உன் பொண்ணோட போக்க ஒரு வாரம் இந்த வீட்டுல இருந்து நீயே கவனி. அப்ப தெரியும் உனக்கு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, அச்சமில்லாத பொண்ணும் அச்சப்படுற ஆணும் உருப்படுறது இல்ல. அதனால சீக்கிரமா அவளுக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாட்டை செய். அவதான் வர்றாப்பல இருக்கு. ஹாய் டாட். ஹாய் ராதா. ஆமா, எப்போ வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபோன் பண்ணுவீங்க, திடீர்னு வந்துட்டீங்களா? காரணத்தோட தான் வந்திருக்கேன். அப்படியா? எனிதிங் ஸ்பெஷல்? ராதா, இவ்வளவு பெரிய எஸ்டேட், 9 பிரான்ச் ஆபீஸ், இதெல்லாம் என் ஒருத்தனால பார்க்க முடியலம்மா. ஆமாமா, நீங்க நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். இன்னும் 2-3 மேனேஜர்ஸ் வேலைக்கு வைக்கலாமே. வேலைக்கு வச்சுக்கலாமா, ஆனா எத்தனை பேரை வச்சாலும் சொந்தக்கார மாதிரி ஆகுமா? சொந்தக்காரனா? யார் இது? என் மருமகன் தான். ஓ, மருமகன். குட். ஆமா, அந்த ஆளை இத்தனை நாள் நான் பார்க்கவே இல்லையே. நீ கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு இனிமே தான் நீ பார்க்கணும். யாரு? ஹஸ்பண்டா? எனக்கா? Are you sure for me? பாட்டி, இதெல்லாம் உன் வேலை தானா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. உங்க அப்பனை கேளு. டாட், லுக், யாருடைய ஐடியாவா இருந்தா என்ன, உனக்கு நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஓகே? இவ்ளோ வேலைக்காரங்களை வச்சிருக்கீங்க நீங்க. என்ன ஒரு வேலைக்காரியா அனுப்பணுமா? பாத்தியாப்பா, புருஷன் வீட்டுக்கு போறத வேலைக்காரியா நினைக்கிறா? பின்ன இல்லையாப்பா, காலையில எந்திரிச்சோம்னா ஹஸ்பண்ட்ங்கிற முதலாளிக்கு முதல்ல பெட் காஃபி குடுக்கணும். குளிக்கும் போது துணி எடுத்து குடுக்கணும். குளிச்ச உடனே டிஃபன் எடுத்து குடுக்கணும். அது தவிர ஐயோ, இவ்ளோ பெரிய பயிர், இதெல்லாம் யார் சுமக்கிறதுப்பா? லுக், எனக்கு கல்யாணமே வேண்டாம். I don't want marriage. Okay? Got it? Bye bye. பாத்தியாப்பா அவ பேசிட்டு போறத? ஆமாமா, நான் கொஞ்சம் கவனக்குறைவா தான் இருந்துட்டேன். அவ கல்யாணம் தான் ஒரு போராட்டமா இருக்க போகுது. அத நான் கவனிச்சுக்கிறேன். இப்ப மாமூல் கட்டாதவன் கதி என்ன தெரியுமா? இதாண்டா. யாரெல்லாம் மாமூல் கொண்டு வந்திருக்கீங்க? கட்டுங்கடா. கொண்டு வேணா. கொண்டா அப்படி. வை வை. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. என்ன அக்கௌண்டன்ட் சார், 300 கிலோ டீ ஸ்டாக்ஸ் களவு போயிருக்கு. 6 ஒர்க்கர்ஸுங்களை அடிச்சு போட்டிருக்காங்க. மாமூல்னு வேற கணக்குல இருக்கு. எல்லாம் கரடி ரங்க கணக்கு தான். சேச்சே, ரொம்ப கேவலமா இருக்கு. எப்ப நான் ஊர்ல இருந்து வந்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சார் பண்றது? மாசத்துல பாதி நாள் நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க. இங்க இருக்கிற நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அத்தோட மேனேஜர் இல்லாத ஆபீஸா வேற இருக்கு. நானா ஐயா மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ண மாட்டேங்கிறேன், எவனும் தங்க மாட்டேங்கிறானே. சோமநாதன் ஹியர். ரங்கபாஷ்யம் பேசுறேன். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். ஏண்டா நீ திடீர்னு பேசுறேன்னா ஏதாவது விசேஷம் இருக்கணுமே? விசேஷம் தான். ஆமா, உன் எஸ்டேட்டுக்கு மேனேஜர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டியா? வேலைக்கு சேர்ந்த எந்த மேனேஜரும் 1 மாச சம்பளம் ஒழுங்கா வாங்க மாட்டேங்கிறான். சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுறான். கவலையை விடு, எதையும் சமாளிச்சு எஸ்டேட் நிர்வாகத்தை பொறுப்பா கவனிக்கிறதுக்கு ஒரு நல்ல மேனேஜரை நான் பார்த்து வச்சுட்டேன். என்னடா இது, உடனே அனுப்பி வைக்காம அங்க வச்சுட்டு என்னடா பண்ற? அந்த பையனோட படிப்பும் தகுதியை நீ கேட்கலையே. சொல்லு. படிப்பு எம்ஏ, கராட்டேல பிளாக் பெல்ட், குங்ஃபுல கலர் பெல்ட். படிப்பு எம்ஏ, கராத்தையோட குங்ஃபுவும் தெரியுமா? அடேங்கப்பா, அவர் தந்தியில அனுப்ப சொல்லுங்க. ரங்கா, கேக்குற சம்பளத்தை கொடுத்துருவோம். நீ அனுப்புற சிபாரிசு லெட்டரையே அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிடு. ஓகே? அப்பாடா, ஒரு தலைவலி தீந்துடுச்சு. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? என் பொண்ணு கீதா மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. கொஞ்சம் பர்மிஷன் வேணும். பர்மிஷன் கிராண்டட். ராத்திரி அம்மாவும் அப்பாவும் என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? நானும் கேட்டனே, கஸ்தூரி அக்காவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சீ, போடி. நிஜமாவா? ஆமாடி, சித்தப்பா பெரிய வேலைக்கு போக போறாராம். நிறைய சம்பளம் வாங்க போறாங்க. கடன் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு நிறைய நகை வாங்கணும்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாருடி. ஏன் சித்தப்பா, நீங்க பெரிய வேலைக்கு போக போறீங்களாமே? ஆமாம்மா,
கஸ்தூரி, நீ கவலையே படாத. உன் கல்யாணம் நீ நினைச்ச மாதிரி ரொம்ப நல்லாவே நடக்கும். இந்த சித்தப்பா உனக்காக நிறைய சம்பாதிக்க போறேன். இப்ப ஊருக்கு போனீங்கன்னா திருப்பி எப்ப எங்களை பார்க்க வருவீங்க? அதான் சித்தப்பா எந்த வேலைக்கு போனாலும் 1 வாரத்துக்குள்ள வேலையை விட்டுட்டு வந்துருவாரு. அப்படி சொல்லாதம்மா. நிச்சயம் அந்த வேலையை விட்டு நான் வரமாட்டேன். உங்களுக்காக என் கவிதைகளையும் கற்பனைகளையும் நான் என்னைக்கும் தூக்கி எறிஞ்சிட்டேன். இனிமே எனக்கு மாறாத உழைப்பும் மாத சம்பளம் தான் வாழ்க்கை. ஆனந்த், லட்சுமி, என் தம்பியை பத்தியா? அடாடாடா, எஸ்டேட் மேனேஜரா என்ன கம்பீரமா இருக்கான்னு. சும்மா இருங்க, உங்க கண்ணே பற்ற போகுது. என் ராசா. அண்ணே, இப்ப இவ்வளவு கஷ்டத்துலயும் இந்த சூட்டு கோட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இதெல்லாம் தேவையாண்ணே? இந்த பாரு, ஒரு எஸ்டேட்டுக்கு மேனேஜரா போக போற, பாக்குறவன் மரியாதை கொடுக்க வேணாம். இப்பெல்லாம் உனக்கு 1000க்கு மேல சம்பளம் தெரிஞ்ச உடனே கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவலாம் தேடி வந்து கொடுக்கறான். எனக்கு தெரியாத வேலையெல்லாம் தெரியும்னு போய் சொல்லி இந்த வேலையை வாங்கி தந்துட்டீங்களே. அட நீ ஒண்ணு, வேலை கொடுக்கறவன் தோரனே 1000 கேட்பான். நீச்சல் தெரியுமா, கராத்தே தெரியுமான்னு. ஆமா தெரியும்னு சொல்லிட்டா உடனே செஞ்சு காட்டினா சொல்ல போறான். தம்பி, உன் கைய பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். 4000 ரூபாய் சம்பளத்துல இந்த மாதிரி ஒரு வேலையை இனிமே என்னால உனக்கு தேடி தர முடியாது. என்ன சோதனை வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துக்காக சகிச்சுக்கணும். என் உயிரை கொடுத்தாலும் இந்த குடும்பத்தை காப்பாத்துவேன்னு சொன்னேன். இந்த வேலையை கடைசி வரை காப்பாத்திக்கப்பா, அது எனக்கு போதும். என்னப்பா சோமு பேசாம வர்ற? என்ன பேசுறதுன்னே தெரியலம்மா. ஒரே பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து தப்பா போச்சுமா. செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பு இல்லப்பா, அவளை சுதந்திரமா வளர விட்டுட்ட, அதான் தப்பு. இனிமே லேட் பண்ண கூடாது. கூடிய சீக்கிரம் அவ கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய போறேன். உடம்புக்கு முடியல, மேல படுக்கிறது சிரமம். இங்க படுத்துக்கிட்டுமா? ஓ தாராளமா, நீங்க கீழே படுத்துங்க, நான் மேல படுத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல, கையிலேயே கழட்டி வச்சுட்டு பேண்ட் மாட்டிக்கலான்னு தான். அதாவது சாரி. இது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட். நாங்க விஐபிங்க. ஆமா, இது என்ன வாச்சுங்க? HMT. இந்தியன் தான். இந்தியன் பொருட்கள்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட், அப்படிதான் இருக்கணும். இந்த பெட்டிகள் வச்சிருக்கிறது இந்தியன் கரன்சி தானே? பின்ன என்ன இந்தியன் செலவு பண்றதுக்கு அமெரிக்க டாலர் வச்சிருப்பான்? கரன்சி நோட்டு இருக்கான். யாரும் சத்தம் போடக்கூடாது. அப்படி கத்துறீங்கன்னா என் கத்திக்கு பிடிக்காது. அந்த அம்மா செய்ய விடுறா இல்ல ரயில் செய்ய அப்பா ஒண்ணும் நினைச்சா இந்த போடு போடுது. எங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆள் வேணும். போடு.
இல்லையா, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இந்தாங்க உங்க செயின், போட்டுக்குங்க. ரொம்ப நன்றிங்க. அடேங்க அப்பா, இந்த அமைதிக்குள்ள இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? நீங்க கூட இருந்தா போதுங்க, தைரியம் தானா வரும். வாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்ஜினுக்குள்ள மண்டைய விட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கியா? என்ன ரிப்பேர்னு பாத்துட்டு இருக்கேங்க. சரிதான் போ. இன்னும் என்ன ரிப்பேர்னே தெரியலையா? இந்நேரம் ரயில் வந்திருக்கும். புதுமேனர் வந்து இறங்கி இருப்பாரு, சுத்தி முத்தியும் பாத்துருப்பாரு. யாரையும் காணுமேனு பாவ மனுஷன் தவியா தவிச்சுக்கிட்டு இருப்பாரு. என்ன பண்ணுவே? இவ்வளவு நேரம் ஆச்சு, யாருங்க? ஏங்க, சோலையா ஸ்டேட்ல இருந்து யாரும் வந்தாங்களா? வந்ததா தெரியலீங்களா? இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 5 கிலோமீட்டர் இருக்கு. 5 கிலோமீட்டரா? ரொம்ப நன்றிங்க. பனிமலையை தழுவி வரும் அருவிகளே, எங்கள் தமிழகத்தின் தாகம் தீருங்களே, எங்கள் தமிழகத்தின் தாகம் தீருங்களே. குளி தூவுகின்ற சாரல் அதில் நீந்தும் என் பாடல், குளி தூவுகின்ற சாரல் அதில் நீந்தும் என் பாடல். பனிமலையை தழுவி வரும் அருவிகளே, எங்கள் தமிழகத்தின் தாகம் தீருங்களே. பூவிரிக்கும் சோலை தமிழ் பொதிகை சாரலே, காவிரிக்கு நீராய் வரும் அமுதக் கூடலே, நீரலைக்கு மேலே தலை நீட்டும் மீன்களே, நான் படிக்கும் பாட்டை கொஞ்சம் கேட்டு போங்களே. மொட்டுல பூவுல கொட்டுற தேனில வண்டுகள் கொஞ்சுதே, நாட்டுல விசுற காட்டுல கண்டங்கள் துள்ளுதே துள்ளுதே. பச்சை புல் மீது பனிமுட்டை கண்டேனே, மலைத்தாயின் மடியில் நதி போல் நானும் ஓடுறேன். பனிமலையை தழுவி வரும் அருவிகளே, எங்கள் தமிழகத்தின் தாகம் தீருங்களே, எங்கள் தமிழகத்தின் தாகம் தீருங்களே. குளி தூவுகின்ற சாரல் அதில் நீந்தும் என் பாடல், குளி தூவுகின்ற சாரல் அதில் நீந்தும் என் பாடல். பனிமலையை தழுவி வரும் அருவிகளே, எங்கள் தமிழகத்தின் தாகம் தீருங்களே. காலம் மாறும் போது பல காட்சி மாறலாம், நீதி மாறும் போது பல ஆட்சி மாறலாம். மேகம் வந்து போகும் நீலமானம் மாறுமா, தாயின் தமிழை உண்ட எங்கள் வீரம் மாறுமா.
எப்பவும் இருக்கும் சத்தியம் விளக்கு அன்புதான் அன்புதான் கெட்டதை விட்டதும் தொட்டது தூலங்கும் இன்றுதான் இன்றுதான் என்னை கண்டேன் இங்கு என்னை கண்டேனே என் அண்ணன் காட்டும் வழியில் நானும் போகிறேன் பனிமலையை தழுவி வரும் அருவிகளே எங்கள் தமிழகத்தின் தாகம் தீருங்களே எங்கள் தமிழகத்தின் தாகம் தீரே குளிர் தூவுகின்ற சாரல் அதில் நீந்தும் என் பாடல் குளிர் தூவுகின்ற சாரல் அதில் நீந்தும் என் பாடல் பனிமலையை தழுவி வரும் அருவிகளே எங்கள் தமிழகத்தின் தாகம் தீருங்களே சோலை எஸ்டேட்டுக்கு மேனேஜர் வேலைக்கு வந்தவரா? ஆமாங்க, ரயில்வே ஸ்டேஷன்லயே வரவேற்கணும்னு நினைச்சோம், கொஞ்சம் லேட். டேய் முதல் தட்டா குடுறா. என்னது? பழத்தட்டு, ஊருக்கு திரும்பி போக டிக்கெட், வழி செலவுக்கு 100 ரூபா. திரும்பி போகவா? ஏன்? அந்த வேலை ஆள் தேவையில்லை. அப்படி யாராவது இங்க வேலைக்கு வந்தா இப்படி ஒரு மரியாதை கொடுக்கறதா வழக்கம். வேற சொல்றதுக்கு நீங்க சட்டை வாங்கிட்டு மரியாதையா ஊருக்கு போறியா இல்லையா? போக முடியாது. எதுத்தாடா பேசுற? தட்டியா விடுற? எங்க கரடி ரங்கம் பேரை கேட்ட போலாமா? உங்களுக்கு ரூம் ரெடி பண்ணிருக்கேன், ரெடியாகல? அது இருக்கட்டும், இங்க இருக்கிற இதெல்லாம் நான் தான் வாங்கினேன். டேங்கப்பா, எங்க பார்த்தாலும் கப்பு சீல்டு சர்டிபிகேட்டுமா இருக்கு. பெரிய விளையாட்டு வீராங்கனை இருப்பீங்க போட்டு இருக்கு. ஆமா, அந்த பிடி உஷாங்கிறது? ஐயோ, அது நான் இல்லைங்க. இல்ல நீங்க இல்லைங்கிறது தெரியும், அவங்களுக்கு ஏதாவது சொந்தமானு கேட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, என் பேரு கல்வி. புஸ்தகம் இங்க ஒரு பெரிய லைப்ரரியா இருக்கு, கொஞ்சம் இருங்க பாத்து வந்துடுறேன். ஓகே. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆங்கில இலக்கிய புஸ்தகங்களும் உலக கவிஞர்கள் புஸ்தகமும் நிறைய இருக்கு போல இருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் நான் அப்பவே படிச்சுட்டேன். இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? உங்கள மாதிரி படிப்புலையும் கேம்ஸ்களையும் திறமைசாலியா இருக்க முடியுமா? இந்த கப்பு ஷீல்டு நான் ஜெயிச்சு வாங்கினது. இந்த புக்ஸ் எல்லாம் எங்க அப்பா படிச்சது. அப்படியா? என்ன இருந்தாலும் படிக்கிறது கூட ஈஸிங்க. உங்கள மாதிரி துணிச்சலும் திறமையும் தான் வாழ்க்கைக்கு தேவை. நான் அவ்வளவா படிக்கல. உங்க படிப்பு எனக்கு தேவை, என்னோட தைரியம் உங்களுக்கு தேவை. ரெண்டுமே வாழ்க்கைக்கு தேவை. வாங்க, குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. ட்ரெயின் தந்தி கரெக்டா வந்திருக்கு. அந்த ஆள் மட்டும் எப்படி வராம போடுவார்? தந்தியும் ட்ரெயினும் கவர்மெண்ட்டை சேர்ந்ததுங்க, கரெக்டா வந்துரும். இவரு தான் என்ன, நான் தான் சரியா பாக்கலையோ? இப்ப கூட நான் சரியா பார்த்தனா பாக்கலையாங்கிற குழப்பமாவே ஏய்யா மேல மேல போட்டு குழப்பறேன். மறுபடியும் போய் பார்க்க வேண்டியது சுட்டுடுமே. எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போங்க. இன்ஸ்பெக்டருக்கு நான் போன் பண்றேன். நீங்க ஆகாசத்துல இருந்து குதிச்சீங்களா? என்ன சொல்றீங்க? சாட்சாண்ட மாதிரி வந்து அந்த பயலுக மேல விழுந்து சாச்சிட்டீங்களே. ஆமா, நீங்க யாருங்க? அது இந்த ஆபீஸ்ல மேனேஜர் வேலைக்கு. நீங்க தான் மிஸ்டர் ஆனந்தா? வாங்க வாங்க, உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்பா, மேனேஜர் வந்த உடனே பணமும் திரும்ப கிடைச்சிருச்சு. வேலைக்கு வரும்போதே கராத்தத்திலோட வந்துட்டீங்களே. அடே கரடி, நாங்க ரெடி. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. ஆஹா, உங்க பலம் உங்களுக்கு தெரியல. சார், இவங்க சொல்றது எல்லாம் நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். வாங்க, நீங்க வாங்க. போங்க போங்க. வந்து வேலைக்கு சேர்ந்த உடனே தான் பெரிய ஆளுங்கிறத காட்டிட்டான். அது மட்டும் இல்லம்மா, அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட். அப்பா சொல்றத பார்த்தா நம்ம எஸ்டேட் ஆபீஸ்க்கு ப்ரூஸ்லியே வேலைக்கு சேர்ந்திருக்காருன்னு சொல்லணும். எந்த அலியோ வேலைக்கு ஒரு கட்டிக்காரங்க எடுத்துட்டான், அது போதும். ஆமா, அந்த மேனேஜர் பையன் தங்குறதுக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டியா? ஓஎஸ், நம்ம புது கெஸ்ட் ஹவுஸ்லயே ஏற்பாடு பண்ணிட்டோமா? எல்லாம் ரெடி. இன்னைக்கு அசத்திடுறேன். ஒரு வெட்டு வெட்டுங்க. என்ன பண்ணீங்க? சும்மா தட்டுனே. எனக்கு வெட்டின மாதிரில இருந்துச்சு. கையில அரவாளம் வச்சிருக்கோன்னு பாத்துருக்கேன். நீங்க கையவே அரவாளம் வச்சிருக்கீங்களே. இந்த கிண்டலாம் ஏன்டா வேணாம்.
ஐயோ என்ன இன்னும் 3 கோழி 2 கிலோ மீன் இருக்கு, அதெல்லாம் யார் சாப்பிடுறது? அதுக்கெல்லாம் கை கழுவிட்டீங்க? நீ வேற இதுக்கு மேல சாப்பிட்டேன்னா வெயிட் தாங்காம சேர் உடைஞ்சு போகும். ஆமா உடை உடை. ஏன் சார், உங்க சாப்பாடு பட்டியலே நான் தயாரிச்சு வச்சிருக்கேன். சாப்பாட்டுக்கே பட்டியலா? வச்சிருக்கேனே. திங்கள் புதன் ஆடு, செவ்வாய் வெள்ளி கோழி, வியாழன் சனி மீன், ஞாயிற்றுக்கிழமை நண்டு, பிடிக்கலன்னா கருவாடு துண்டு. என்ன மண்டு, சைவ சாப்பாடு இல்லையா? எனக்கு பிடிக்காது. எது? உங்களுக்கு கொடுக்க எனக்கு பிடிக்காது. ஆ. இத நான் ஏன் சொல்றேன்னா, கம்பு சண்டை, கத்தி சண்டை, துப்பாக்கி சண்டை, கராத்தே, கும்பு. கும்பு இல்லையா, குங்ஃபு. ஏதோ அத்தனையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சைவம் சாப்பிட்டா அத்தனை பேரும் எப்படி சமாளிப்பீங்க? இவ்வளவும் எனக்கு தெரியும்னு உனக்கு யார் சொன்னது? ஊரே சொல்லுது. நம்ம எஸ்டேட்டை எதிர்பார்க்குது. கரடி ரங்கனை நீங்க ஒழிச்சுக்கிட்ட போறீங்களா? கரடி ரங்கனா? யாரவன்? ஐயா, யாரும் சொல்லலையா? கரடியை பார்த்தா அவனை பார்க்க, அவனை பார்த்தா கரடியை பார்க்க வேண்டியது இல்ல. உன்ன பார்க்க வேணாம். அதுக்கு சொல்ல சார், அவ்வளவு கொடூரமானவன். அடிச்சாண்டா ஸ்பாட்லயே 10 பேர் காலி இல்ல. உங்க கைக்கு அவன் கொசு. ஆ, சரி சரி, அதே சொல்லாத. ஏன் சார் கோவமா வருதா? இப்ப எனக்கு என்ன வரும் எனக்கே தெரியாது. போடா. ஐயோ, அதுக்குள்ள புறப்பட்டாரே. நான் அவ்வளவா படிக்கல. உங்க படிப்பு எனக்கு தேவை, என்னோட தைரியம் உங்களுக்கு தேவை. ரெண்டுமே வாழ்க்கைக்கு தேவை. கல்பனா, என்ன கல்பனா, பாலை குடிக்காம டேபிள் மேலே வச்சுட்டு வந்துட்ட? மறந்துட்டேமா. ஏமா, இந்த வருஷம் கூட போட்டியில கலந்துக்க போறியா? இப்ப நடக்க போறது ஆசிய நாடுகள் கலந்துக்க போற பெரிய போட்டிமா. உனக்கு நடக்க வேண்டியதை நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறியே. இந்த பேச்ச ஆரம்பிச்சா அமைதி ஆயிடு. இந்த பார், வாங்கி இருக்கிற கப்பும் சேடும் போடும். இப்படியே வயச வளர விட்டுட்டா நிறைய தொட்டு பார்த்துதான் நாளை கிடக்கு. சரி, உன் முடிவுதான் என்ன? நரைக்கிறதுக்கு முன்னாடி தாளங்கள் போடும் பாதங்களை என் பாட்டுக்கு ராகம் போடுங்களே. பூமழை தூவும் மேகங்களே, அவன் யாரென்று கொஞ்சம் காட்டுங்களே. கீதா, ஆனந்த், கீதா, ஆனந்த், நீ எப்படிங்க வந்த? நீங்க தான் சொல்லிக்காம வந்துட்டீங்க. என்ன மன்னிச்சிருமா, என் வீட்டு சூழல் அந்த மாதிரி. எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயம் அதனாலதான் உங்க கவிதைகள் எல்லாம் பாடி ஆடிட்டு இருந்தேன். நல்ல வேலை, யாருமே அறிமுகம் இல்லாத அந்த ஊர்ல எப்படி இருக்க போறோம்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? எங்கேயோ விட்டுட்டு வந்த விலை மதிக்க முடியாத பொருள் மறுபடியும் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். எங்க நீங்க இனிமே இங்கதானே இருக்க போறீங்க? ஆ, என்ன கேள்வி இது? நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் இனிமே நான் எங்க போறேன்? சரி சரி, அம்மா தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். இரு, காலங்காத்தால வந்திருக்க, ஒரு டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு போ. ஐயோ, நீங்க போடுற டீயா? அட ஏமா, டீ போட்டு பழகிட்டேன். ரிஸ்கே வேண்டாம். இனிமே டெய்லி நான் டீ போட்டு கொண்டு வரேன், நீங்க குடிங்க. டீ மட்டும் தானா? ஓயோ, போங்க. சோமு, இந்த ஆபீஸ் வேலையெல்லாம் என்னால பார்க்க முடியலப்பா. எங்கேயாவது போய் நிம்மதியா உட்கார போறேன். வந்தாச்சு மேனேஜர், வந்தாச்சு. வாங்க, உங்களை ஊரே தேடிக்கிட்டு வணக்கம் இருக்கு. சார். முதலாளி பாருங்க. என்ன ஆனந்த், எங்க போயிட்டீங்க 2 நாளா? ஏன்பா, போறப்ப சொல்லிட்டு போக கூடாது? என்னமோ ஏதோன்னு எல்லாரும் பதறி போயிட்டோமே. ஆ, அது அவங்களுக்கு தெரியுமே, நீங்க சொல்லலையா? இவளுக்கு தெரியுமா? ஏறாதா, உனக்கு தெரிஞ்சிருந்தோம், நீ ஏன் சொல்லாம இருந்த? சொல்லவே இல்லைங்களா? இவங்களை வச்சுக்கிட்டு தானே எல்லாரும் என்ன ஏலம் போட்டாங்க. ஏலம் போட்டாங்களா? என்ன ஏலம் போட்டாங்க? சரியா போச்சு. ஏங்க, என்ன நடந்துச்சுங்கிறத நீங்க சொல்லிருக்கலாம்ல. இப்பதான் அது முடிஞ்சு போச்சு. அப்ப அடுத்த ஏலம் போடும்போது பாக்கலாங்களா? அது ஒண்ணும் தேவைப்பட. ஏன்பா ஆனந்த், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. எங்க போயிருந்த? அது நீங்க குடுக்குற சம்பளத்துக்கு நான் நம்பிக்கையா நடந்துக்கணும்ல. ஓஹோ, அப்படியா? நடக்கட்டும் நடக்கட்டும். ஆமா, நீ மட்டும் தனியா போய் என்ன செய்வ? முதல்ல அப்படித்தான், அப்புறம் போக போக. சரி சரி, இனிமே எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போப்பா. இனிமே தானே சொல்றேன். மே கம் இன்? எஸ், கம் இன். அரடே, முதலாளி மகளா, வாங்க உட்காருங்க.
எதுக்கு இவ்வளவு மரியாதை? சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் தேடி வந்துட்டா மரியாதை கொடுக்கறதுதான் பண்பு. பரவாயில்ல, நீங்க என்ன ராதான்னு பேர் சொல்லி. அது இருக்கட்டும், என்ன விஷயம் இங்க வந்தீங்க? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு நான் உங்களை அவமானப்படுத்தினதுக்கு முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கேன். அதை நான் அன்னைக்கே மறந்துட்டேன். அது போகட்டும், நான் உங்களை வேலையை விட்டு போக சொன்னது நாகரிகம் இல்லாம நடந்துகிட்டது, இதெல்லாம் எங்க அப்பா பாட்டி கிட்ட சொல்லி நீங்க ஏன் என்ன காட்டி கொடுக்கல? கட்டி காக்குறது விவேகம், காட்டி கொடுக்கறது துரோகம். துரோகம்ங்கிற மனப்பான்மை எனக்கு எப்பவுமே இருந்ததில்ல. ஆனந்த், யூ ஆர் ரியலி கிரேட். என்னமா ராதா, எங்கேயும் போலியா? நான் சொன்னா கோயில் குளம்னு சொல்லுவேன், நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டியேன்னு கேக்குற. அதுல பாட்டி, அந்த புது மேனேஜர் ஆனந்த பத்தி நீ என்ன நினைக்கிற? எதுக்கு இவ கேக்குறா? பாட்டி என்ன யோசிக்கிற? என்ன, அவன் முடிய பார்த்தாலே திருட்டு பை முடி மாதிரி தான் இருக்கு. கண்ணாடிக்கு பவர் குறைஞ்சு போச்சு, செக்அப் பண்ணி வேற போடு பாட்டி. இந்தாடி குடுறி, கண்ணாடி குடுறி. முதல்ல மேனேஜர் ஆனந்த பத்தி நீ தானே அப்படி இப்படி புகழ்ந்த, இப்ப போய் தானே சொல்ற. ஆமா, நீ என்ன நினைக்கிற அவனை பத்தி? இஸ் a nice man. ஐயன் படுவேலை பண்ணிருப்பான் போல இருக்கு. இந்த 1000 ரூபாய் உங்க லவ்வுக்கு இன்கிரிமெண்ட் சார். லவ்வுக்கு இன்கிரிமெண்டா? என்ன மறந்துட்டீங்களா? பெரியம்மா 1000 ரூபாய் சம்பளம் எது கூட கொடுத்தாங்க? ஓ அதுவா? ஆமா, நான் என்ன செஞ்சுட்டேன்னு 1000 ரூபாய் கூட தர்றாங்க. எனக்கு என்ன தெரியும்? கண்ணடிச்சிங்களோ கட்டி பிடிச்சிங்களோ, ராதாவுக்கு உங்க மேல காதல் வந்தா பெரியம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அதுதான் சம்பள உயர்வு. இந்தா, உங்க பெரியம்மா புரியாம பேச நினைக்கிறேன். நம்ம காதல் எப்பவுமே வேலி தாண்டாது. ஒண்ணு செய்யு, பணத்தை திருப்பி கொடுத்துரு. சார், நீங்க காதலிக்கலன்னா விட்டுருங்க, பணத்தை மட்டும் திருப்பி கொடுக்காதீங்க. ஏண்டா? உங்க வேலை நிலைக்கணும்னா பெரியம்மா விருப்பத்தை மறக்காதீங்க. அவங்களுக்கு கோவம் வந்தா திட்டி அண்ணே, நான் கவிதை எழுதாட்டியும் எனக்கு வர சோதனையை பாத்தீங்களா? யாருங்க அண்ணே? அங்க இருக்காரு. எங்க இருக்காரு? தேடி பாரு, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். அண்ணே, ஐயோ மன்னிச்சுங்க, கத்துக்கிற வேகத்துல. பரவாயில்ல, நான் கத்து கொடுத்தா நீங்க சொல்லி கொடுப்பீங்க. வருஷமா கல்யாணத்துக்கு முயற்சி பண்றேன், ஒண்ணே கிடைக்கல. ஒரு பெரிய ஜோசியரை புடிச்சு கேட்டேன். அவரு சொன்னாரு, இப்படி ஒரு ஆப்பிள தொங்க விட்டு என் கைப்படாம பறிச்சு என் பல்படாம சாப்பிட்டா பொண்ணு தேடி வருவான்னு சொன்னாருன்னு. அதான் முயற்சி பண்றேன். கைவிடு, இத புடி, இதையும் புடி. இதுதான் ஆப்பிளா? என்ன பறிச்சு விட்டீங்க? உன் கைப்படாம தானே பறிக்கணும். ஆமா, இது என் கை. சரிதான். என்ன கடிச்சு விட்டீங்க? உன் பல்லு படம் வந்து என்ன கடிக்கணும்? ஆமா, இது என் பல்லு. ஓ அதுவும் சரிதான். அண்ணே, ரெட் ரோஸ் வருது. கைப்படாம பல்படாம கனிய பறிச்சதும் கண்ணி தானா வராடா. ஆகா, ஜோசியம் பழிச்சிருச்சு. Blue skin, Negro hair. I like you. எங்க அப்பாவை பார்த்து பேசுங்க. அண்ணே, எங்கடா தேவதைய காணா? அது பறந்துருச்சுண்ணே. அண்ணே, ஜோசியம் எனக்கு சொன்னா காரியம் உனக்கு பலிக்குது, இது நியாயமா? அண்ணே அண்ணே, அவளை எனக்கு விட்டு கொடுத்துருண்ணே. அது அப்புறமா முடிவெடுப்போம். அந்த பொண்ணை பத்தின விவரம் சொல்லு.
ரெட் ரோஸ்னு பேரு. இவளுக்காக ஊரே பைத்தியமா அலையுது. இவ அப்ப பாக்கெட் மணியா $10 கோடி எடுத்துக்கிட்டு குவைத்துல இருந்து 10 நாளைக்கு முன்னாடிதான் நம்ம எஸ்டேட்டுக்கு வந்திருக்கான். எதுக்குடா? பூர்வீகம் பூங்கொடியா நம்ம தமிழ்நாட்டுக்காரனுக்கு தான் கட்டி கொடுக்கறதா கேள்வி. அண்ணே அதுதான் யாருக்கோ. என்னங்க ரொம்ப நேரம் பேசாம மௌனமா இருக்கீங்களே? நீ ஏதாவது பேசு. இப்போ உங்க மனசு எதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கு? அதாவது இந்த இடத்த பூரா வாங்கி தாஜ்மஹால் மாதிரி ஓ ஞாபகமா ஒரு கீதா மஹால் கட்டலாம்னு இருக்கேன். என்ன பிரச்சனை? இங்க இருக்கிற தண்ணிய பூரா எப்படி ரிமூவ் பண்ண தெரியாம தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இங்க வந்து கேக்குற கேள்வி அது. இந்த இடத்துல உன்னை பத்தி நினைக்காம வேற யார பத்தி நான் நினைக்க போறேன்? ஒரு நாளைக்கு நீங்க என்ன எத்தனை தடவை நினைப்பீங்க? நான் நினைக்கவே இல்லையே. என்னது? இல்ல அதாவது உன்னை மறந்தாதான் நினைக்கிறதுக்கு. நிஜமாவா? ஆமா, 24 hours உன் திங்கிங் தான். நீங்க என்னையே நினைக்கிறவரா இருந்தா நான் ஒரு தேதியை சொல்வேன், அதை மறக்காம ஞாபகத்துல வச்சுக்குவீங்க. இது பாருங்க, அன்னைக்கு நான் உங்க வாழ்த்தையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன். சரி, எங்கிட்ட வாழ்த்து வாங்குறது இருக்கட்டும். உன் பிறந்த நாளைக்கு இன்னைக்கு எனக்கு என்ன தரப்போற? இப்போ இப்போ என்கிட்ட ஒண்ணு இல்லையே. போய் வாங்கிட்டு வா. கொஞ்சம் இருங்க. உட்காரு. வாங்கிட்டு வராமையே ஒன்னால எனக்கு ஒண்ணு தர முடியும். தெரியலையா? தெரியலையே. என்ன நீ? ஐயோ, நீங்க ரொம்ப மோசம். குட் மார்னிங் சார். வாங்க ஆனந்த், உட்காருங்க. சார், டெண்டருக்கு தேவையான ஃபார்ம்ஸ் ரெடி பண்ணிட்டேன். நான் போய் பணத்தை கட்டி வந்துடுறேன். பணம் ரெடி சார். இப்ப பணத்தை டெண்டரு கட்டுறதா தெண்டங்களுக்கு கட்டுறதான்னு தான் பிரச்சனை. என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த வருஷம் டெண்டரை விட்டுறலான்னு பாக்குறேன். ஏங்க, இந்த தடவை தான் பெரிய போட்டியா யாருமே இல்லையே. ஆனந்த், எனக்கு உங்களோட உழைப்பு வேணும். அதை நிரந்தரமா நீடிக்கணும்னு நினைக்கிறேன். இதுல சந்தேகத்துக்கு இடம் இல்லையே. இதுக்கும் டெண்டருக்கு என்ன? ஒருத்தன் குறுக்க நிக்கிறானே. எஸ், 60 லட்சம் ரூபாய் டெண்டருக்கு நாம 1 லட்சம் ரூபாய் கொண்டு போறத எப்படியோ கரடிருங்க தெரிஞ்சுக்கிட்டான். இந்த லெட்டர் படிங்க. எச்சரிக்கை, சோலை எஸ்டேட் ஓனருக்கு கரடிக்கு தீனி போடலைன்னா கடிச்சு கொதறிடும். இன்னைக்கு 17ஆம் தேதி டெண்டருக்கு ₹1,00,000 பணம் கட்ட ஓ மேனேஜர் புறப்படுறாருன்னு தெரியும். ஜனவரி 17ஆம் தேதி என்னோட பிறந்த நாள். முதல்ல என் மாமூல ஒழுங்கா அனுப்பிச்சிட்டு டெண்டருக்கு ஆள் அனுப்பு. இல்ல ₹1,00,000 பணம் எங்களுக்கு, மேனேஜர் பணம் உங்களுக்கு. இப்படிக்கு கரடிரங்க. எதிர்பாராத தாக்குதல் எப்படிப்பட்ட திறமைசாலியும் ஏமாத்திரும். சார், எதிர்பார்த்து தான் நானும் போறேன். பணம் கட்டி ரசீதோட வர்றேன். ஆனந்த், ஜெட்டு வேகத்துல போறாரு, ரசீதோட தான் வருவாரு.
எப்படி இங்க வந்த? யாரோ உங்க எதிரிங்க நீங்க கொண்டு போற பணத்தை கொள்ளையடிக்க போறதா கேள்விப்பட்டேன். நீங்க ஒருத்தர் எப்படி சமாளிக்க போறீங்கன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா திறமை ஆண்கள் கிட்டதான் அதிகமா பிரகாசிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியோ கத்து கொடுத்த உன்கிட்டே நான் பாராட்டு வாங்கிட்டேன். அதுவே எனக்கு போதும். குருதர்ஷன் கொடுக்கறா? கட்டவரல கேட்காம வேற எதை கேட்டாலும் தச்சனை கொடுக்க தயார். அது இருக்கட்டும், முதல்ல பணத்தை கொண்டு போய் கட்டிட்டு ஆபீஸ்ல போய் பாராட்ட வாங்கணும். இந்தங்க. வா. Happy birthday to Geeta. கீதா, உன்னை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டானா? இல்லைங்க, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்குங்க. ஆனா ஆனா நீங்க இங்க வராம போயிடுவீங்களோன்னு. கீதா, நான் உன் பக்கத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எப்பவுமே உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனந்த் குல்சார் இருக்காரா? என்ன மூக்கால் நாதஸ்வரம் வாசிக்கிறான்? இங்க குல்சார் இருக்காரா? ஏய், கேட்கல. ராமு, என்னடா பாதி மீசோட வர? போகும்போது முழு மீசையா தானே உள்ள போனேன். உள்ளவங்க இப்படி ஆக்கி விட்டாங்க. என்னாச்சு? என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. ஜோசியக்காரர் சொல்படி ரெட் ரோஸ் எனக்கு கிடைச்சிராதான்னு தனிப்பட்ட முறையில ஒரு முயற்சி பண்ணேன். அதுக்கு மீசைக்கு என்னடா சம்பந்தம்? அண்ணே, அவங்க அப்பன் கோடீஸ்வர மாப்பிள்ளையா பாக்குறாரு. நம்ம மாதிரி ஏழை வாழைங்களா இருந்தா அடியாட்களை வச்சு ஒரு பக்கத்து மீசைய மழிச்சு விட்டு போறாங்க. மீசை இருந்தா தானே? எனக்கு தான் மீசையே இல்லையே. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. ஒரு பக்கத்து காதையோ பாதி மூக்கையோ அறுத்து விட்டு விடுவாங்க. ஆமா, இப்ப என்னடா பண்றது? பேசாம வாங்க போயிருவான். ஏய், நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். அடைந்தால் ரெட் ரோஸ், இல்லையே பிளட் ரோஸ். மதுரையில் மாபெரும் பொதுக்கூட்டம். கடல் இல்லாத ஊரில் மக்கள் கடலென அலைமோதினர். காப்பி ஊத்துறது ஒரு ஆளு, பேப்பர் காட்டுறது ஒரு வழி பண்ணிட வேண்டியதான். ரோஸ் 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 ரெட் ரோஸ். யார் மேன் என் பொண்ணு பேரை கூப்பிட்டு வர? வாட்மேன், உங்க முதலாளி குல்சாரை கூப்பிடு. என்ன பார்த்தா முதலாளி மாதிரி தெரியல? தெரியல. ஏய், இது என்ன தெரியுமா? அத்தனையும் முத்துக்கள். அட போயா, என் வீட்டு வேலைக்கார கூட இதுதான் போட்டிருக்கா. ஏய், இது என்ன தெரியுமா? தங்க தொப்பி மேன். நான் தங்கத்தாலேயே சட்டை வச்சிருக்கேன். வேர்க்குதுன்னு வீட்டுல கலட்டி போட்டு வந்திருக்கேன். அடேங்கப்பா, அவ்வளவு பெரிய ஆளா? பார்த்தா தெரியலையே. பார்த்தா பசு, ரொம்ப ஆட்டினா கொலையே விழுக்கும். ஆமா, நீ தமிழ் பேசுற, அது என்ன குல்சார் குல்சார்னு வச்சிருக்க? அது ஒண்ணும் இல்ல, என் பேர் குலசேகரன் தான். குவைத்துல குல்சார் ஆயிட்டேன். ஹாய் ப்ளூ ஸ்கின். ஏய், பாப்பா பாப்பா பா. என் முன்னாடியே என் பொண்ணை சொல்ற யாரா நீ? யோ, இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு உங்க காதை என்ன செய்யடா? ரோஸ், என்ன பத்தி உங்க அப்பா சொல்லு. அப்பா, நான் சொன்னேன்ல ப்ளூ ஸ்கின் தான். அப்படியா? என்ன என்னங்க? மோப்பம் பிடிக்கிறான்? உங்க வீட்டுல மீன் குழம்பா? ஆமா. என்னது, பட்டம் சொம்பு திட்டாம போடுறது இல்ல? பாச கம்மியா இருக்குல்ல? ஐயோ, குழம்புல கரெக்டா சொல்றேன். உனக்கு சமைக்க தெரியுமா? யாரா நீ? என்ன தெரியலையா? தெரியாது. டேய், இவனை உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? சோழ எஸ்டேட்ல சமையல்காரங்க. சமையல்காரனா? டேய் பாட்ஷா. ஐயோ, என் மூக்கு. அப்பா, அவரை ஒண்ணு செய்யாதீங்க. அப்படியே பிடிச்சுக்க, நான் ஓடிடுறேன். ப்ளூ. நல்லா இருக்கு. இந்த டிவி ரேடியோ வந்ததுல இருந்து சாயந்தரம் வரைக்கும் டிங்கு டாங்கு டிங்கு. டியூஷனுக்கு போக வேண்டாமா? நேரமாச்சு இல்ல? என் கண்ணுங்கல்ல, டியூஷனுக்கு போங்க.
போங்க. டிங்கு டாங்கு டிங். அவங்கள சொல்லிட்டு நீங்க ஆடுங்க. எனக்கு டியூஷன் கிடையாது, அதனால ஆடுறேன். அது இருக்கட்டும். ரெங்கசாமி ராஜாமணி இவங்க 2 பேரும் வந்ததும் பணத்தை கையில கொடுத்து செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிடு. அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்னது என்னாச்சு? நீ சொன்னது தானே, வைர முக்குச்சி தானே, ஞாபகம் இருக்கு. இன்னும் 2 நாள்ல வீடு தேடி ஓடி வரும். நிஜமாவா? என்ன வைரம் ஜொலிக்கிறது தெரியுதா? இல்லைங்க, உங்க தம்பியோட வைராக்கியம் நம்மள வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற கவிதையா கேக்குதுங்க. அவன் சாதாரண கவிதை எழுதுறான், அதிசய கவிதை எழுதுறான். அதுதான் சம்பளத்துக்கு மேலேயே பணத்தை அனுப்புறான். ஓவர் டைம் பாக்குறானா, பார்ட் டைம் பாக்குறானா, ஒண்ணுமே புரியலையே. எப்படியோ இது நம்முடைய குட் டைம். நான் தான் ஸ்ரீகாந்த் பேசுறேன். Hi, how are you? ஷேமம் விசாரிக்கிற அளவுக்கு சந்திச்சு நாளாகுது. எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அது போட்டோம். உன் ஃப்ரெண்டு லில்லி கூடி கை விரிச்சு வானத்தை பார்த்து கிடக்குறான். ஸ்ரீகாந்த், நீ என்ன சொல்ற? பிட்டிக சூசைட் பண்ணிட்டாளா? எங்க? கில்லர் ராக். என்னடா லில்லி செத்துட்டான உடனே பதறி போய் ஓடி வரியா? அப்ப லில்லி? உன்னை வரவழைக்கத்தான் இந்த வேலை. You idiot. ஆமா, இப்பெல்லாம் நம்ம ஆசிரமத்து பக்கமே வரது இல்லையே, ஏன்? எனக்கு பிடிக்கல, நான் வரல. ஐயோ, எனக்கு பிடிச்சிருக்க. ஸ்ரீகாந்த், இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத. உன்கிட்ட தான் வச்சுக்க முடியும். மைண்ட் சொன்னா கேளு ப்ளீஸ். அடடே, சூரப்புலி. போடா சுண்டலி, வராதா? ஏய், அது இருக்கட்டும். முதல்ல இந்த மாதிரி ட்ரெஸ்ல வெளியே வரதை விட்டுட்டு பாவாடை கட்டி பழகு. வா. ஐயோ, இப்படி ஒரு ஆசை உனக்கு திடீர்னு எப்படிமா வந்தது? என் பாட்டி, இந்த பாவாடை தாவணியில நான் அழகா இருக்கேனா? பொன் குடத்துக்கு பொட்டு வச்சா பாக்கணும் ராசாத்தி. ஆமா, இதெல்லாம் உனக்கு யாருடா கண்ணு வாங்கி கொடுத்தது? நானே வாங்கி டெய்லர் கிட்ட தைக்க சொன்னேன். நீங்க திடீர்னு வந்துட்டீங்க. இல்லைன்னா சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நான் நினைச்சேன். அதெல்லாம் போட்டும், இந்த மாதிரி துணி கட்டணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? பாட்டி, பொம்பளைங்க பாவாடை தாவணி கட்டினா ஆம்பளைங்களுக்கு பிடிக்குமா? இந்த காலத்துல சொல்ல முடியல. ஆனா எப்பவும் பொண்ணுங்களுக்கு லட்சணம் பூவும் பொட்டும் புடவையும் ஜாக்கெட்டும் தான். பாட்டி, நம்ம மேனேஜர் ஆனந்த் இல்ல, அவருக்கு நான் பாவாடை தாவணி கட்டினா நல்லா இருக்குமா? ஆனந்தா? மாத்திரை மருந்து குப்பையில பாவாடை தாவணி உடம்புல. அசத்திட்டான்.
எப்படி சார் அசத்துறீங்க? ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றீங்க. ஒன்னொன்னா அப்படி என்ன செஞ்ச? இப்ப அந்த பொண்ணை காதலிக்கிறதுக்கு 3000 ரூபாய் சம்பளம், 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட். என்ன யோசனை பண்றீங்க? என்ன மட்டும் இப்படி காசு கொடுத்து காதலிக்க சொன்னா ஒரே நேரத்துல 9 பொண்ணை லவ் பண்ணுவேன். அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும். அது உங்களுக்கு தான். பிடிங்க. இது எதுல போய் முடியும் தெரியல. எனக்கு தெரியும். என்ன? நீங்க முதலாளி ஆகிறதுல போய் முடியும். முதலாளியா? ஆமா, நீங்க முதலாளி ஆயிட்டீங்கன்னா எனக்கு மாசம் மாசம் சம்பளம் இந்த மாதிரி 1000 ரூபாய் கூட கொடுப்பீங்கல்ல. அப்ப உனக்கு சம்பளம் கூட கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன முதலாளி ஆக சொல்றியா? ஆமாங்க. இந்த பாரு, நான் மட்டும் முதலாளி ஆயிட்டேன், உடனே என்ன செய்வேன் தெரியுமா? எனக்கு ஒரு வீட்டை எழுதி வைப்பீங்களா? அதெல்லாம் பைய செய்யணும். புத்திசாலி, வேலைக்காரனை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதான் நான் முதலாளியான உடனே உன் சம்பளத்தை 3/4 குறைச்சிருக்கேன். ஐயோ, எனக்கு உள்ளதே போதும். நான் கோழி மில்ல கமிஷன் அடிச்சுக்கிறேன். சுவாமி அருளுங்களே, சரஸ்வதியே சொல்லணும், சத்தமா நாவிலே நல்ல குறி கேளும்மா. ஆசைப்பட்டவன் வாக்கப்படுவானான்னு சந்தேகம். சொல்லு, உன் காதலுக்கு இந்த மச்சம் தான் இடைஞ்சலு. என்ன இடைஞ்சல்? இந்த மச்சம் இருந்தா உன் வாழ்க்கையில வேறொருத்தி வேதனையை கொடுத்திடுவா. நிஜமாவா? அப்ப நான் நினைச்சது நிறைவேறாதா? நினைச்சது நிறைவேறும், கவலைப்பட வேண்டாம். சக்கம்மாவை நினைச்சு 6 வெள்ளிக்கு விளக்கு போடு, எல்லாமே சரியா போயிடும். சோசியா சோசியா, கீதா, என்ன கீதா, ரொம்ப நேரம் காக்க வச்சனா? என்ன திரும்பிக்கிற? உனக்கு மட்டும் திரும்ப தெரியுமா? என் கழுத்தம் திரும்பும், நானும் திரும்பிக்கிறேன். நான் கேக்குறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. உங்களுக்கு வேற பொண்ணுகிட்ட காதல் இருக்கா? என்ன திடீர்னு இப்படி கேக்குற? யார் சொன்னது? சொல்ல வேண்டியவங்க கரெக்டா சொல்லிட்டு போயாச்சு. யாரு? சிங்கா சொன்னானா? யார் சொன்னா என்ன, நீங்க உண்மையை சொல்லுங்க. அட நீ ஒண்ணு, காதலாவது கத்திரிக்காயாவது அது கூலிக்கு மாடிக்கிற வேலை. அத போய் நீ பெருசுபடுத்திக்கிட்டு. கூலி வேலையோ என்னமோ, வேற ஒருத்தி கூட உங்களுக்கு காதல் உண்டா இல்லையா? இந்த பாரு, இப்ப சொல்றேன், உன்னை தவிர எந்த பொண்ணுக்கும் எப்பவுமே என் நெஞ்சில இடம் இல்ல. போதுமா? இனிமே இருக்க முடியாதே. அத எப்படி அவளை உறுதியா சொல்ற? ஜக்கம்மா சொன்னாலே. எந்த ஜக்கம்மா? அதான் அந்த ஜோசியக்காரி. என்ன சொன்னா? என் கையில இருக்கிற இந்த கருப்பு மச்சம் தான் நம்ம காதலுக்கு இடைஞ்சல்னு சொன்னா. நீ படிச்ச பொண்ணு, ஜக்கம்மா சொன்னா சொக்கம்மா சொன்னா நம்பிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு கேட்கலாமா? வழியில இருக்கிற பிள்ளையார படிச்சவங்க நாம நம்பாமலையா கும்பிடுறோம்? அதுக்காக இருக்கிற மச்சத்தை நாம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? என் கையில இருந்த மச்சத்தை இல்லாமலே பண்ணிட்டேன். பாருங்க, பிளேடால மச்சத்தை அறுத்து எடுத்துட்டேன். கழுத்துல கயிற மாட்டி வயல தூக்கலாம். குலாபி காப்பாத்து, குலாபி காப்பாத்து, குலாபி குலாபி. அண்ணே, என்னன்னு அது மரத்துல தொங்கிக்கிட்டு பேய் அரைஞ்ச மாதிரி கத்துறீங்க? நான் எங்கடா இருக்கேன்? இங்கதான் இருக்கீங்க, உட்காருங்க. மெல்ல மெல்ல. ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? அத ஏன்டா ராமு கேக்குறேன்? அந்த குலாப்பி நினப்புல மீனை வெட்டி அடுப்புல போடுறேன், மோர ஊத்தி பாயசம் பண்றேன், சிவத்துல மோதுறேன், மரத்துல ஏறுறேன். என் மனசு ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குதடா. என்ன பண்றது? அந்த குல்சாரு
பணக்கார மாப்பிள்ளையா தேடுறானே. ஐயோ நான் பணத்துக்கு எங்க போவேன் எங்க போவேன்? எங்க போறது? லாட்டரி அடிக்கணும், இல்லன்னா புதையல் கிடைக்கணும். ஆ, கிடைச்சிருச்சு. எங்க? ஐடியா கிடைச்சாச்சுடா. டேய் ராமு, நீ தாண்டா இதுக்கு ராமதூதனா இருக்கணும். நானா? ஆமா. கீதா, உன் சித்தப்பன் அப்ளிகேஷன் அனுப்பிச்சு 3 நாள் ஆச்சு, இன்னும் இதை எழுதி அனுப்பலையே. படிச்சது போதும்னு நினைக்கிறேன்ப்பா. என்னது, இதுக்கு மேல படிக்கலையா? படிக்கணும் பட்டணத்துக்கு பரப்ப இப்பயே வேண்டாங்கற. நான் படிச்சு என்னமா பண்ண போறேன்? அது சரி, ஆடி அரங்கேறணும், அப்பதான் ஆசை தீரும், அவ்வளவுதானே? அம்மா, ஆடி அரங்கேறினாலும் படிச்சு பட்டம் வாங்கினாலும் உங்க சட்டப்படி ஒடுங்கி வீட்டுல தானே இருக்கணும். ஏமா, உங்க அம்மாவுக்கு பயந்து எல்லாத்தையும் விட்டுட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நிஜமாவே சொல்றேன். நான் படிக்க போறதும் இல்ல, ஆட போறதும் இல்ல. சரி சரி, புரிஞ்சு போச்சு. ஏங்க, இவளுக்கு நம்ம வீட்டுல இருக்க பிடிக்கல, முதல்ல ஒரு நல்ல இடமா பாருங்க. அப்ளிகேஷன் வந்து நாம போடணும்னு சொல்றேன். முதல்ல வந்து சாப்பாட்டை போடு. ஆனா உங்களை விட்டு பிரியாம இருக்கும் நம்ம அன்பு நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இனி எல்லாம் உங்க கையில தான். காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்று கரிய நிறம் பாட்டி, பாட்டி, மணி 11 ஆச்சு, இன்னும் நீ தூங்கல? நல்லா இருக்குமா? பாதி சாமத்தையே பார்த்ததில்ல நீ, என்ன வந்து தூங்கலையான்னு கேக்குறியாக்கும்? ஆமா பாட்டி, முன்னாடி தூங்கி பழகி போச்சு, இப்ப தூக்கம் வராம ரொம்ப போர் அடிக்குது. ஏன் இப்ப உனக்கு திடீர்னு தூக்கம் வர மாட்டேங்குது? அதுவா, தூங்கறதுக்கு மாத்திரை சாப்பிட்டு பழகிட்டேன், இப்ப விட்டுட்டேன். பாத்தியா பழக்கம் எப்படி ஆயிப்போச்சுன்னு? பாட்டி, எங்க அப்பா குழந்தையா இருக்கும்போது நீ நல்லா பாட்டு பாடி தூங்க வைப்பல, அதே மாதிரி இப்ப நான் தூங்கறதுக்கு ஒரு நல்ல பாட்டு பாடு பாட்டி. 1 2 3. பழக்கம் இல்லைங்களே. அட நீ ஒண்ணு பழகாமலா ஆனந்த் நைஸ் மேனும்பா, அவ பழக்க வழக்கத்தை மாத்திக்குவா. தாலாட்டி எப்படின்னு நான் சொல்லி தர்றேன், நீ வா. அசரவை நான் அப்பனில்லை அத்தாளில்லை, ஒன்ன என்ன சொல்லி தாளாட்ட, ஒரு பச்சை புள்ள நீயும் இல்லை, நான் புட்டியில பாலூட்ட. நான் அப்பனில்லை அத்தாளில்லை, ஒன்ன என்ன சொல்லி தாளாட்ட, ஒரு பச்சை புள்ள நீயும் இல்லை, நாம் புட்டியில பாலூட்ட. நீ பூவாரம் சூட்ட, ஒரு மாம வேணும் மயிலே, நாம் பூலோகம் பேசும் ஸ்ரீராமன் தாண்டி குயிலே. நீண்ட காலமா ஒரே நினைவுதானம்மா, நீலவானில் 2 நிலவு தோணுமா, நட்ட நடுக்கேணியிலே நான் விழுந்த வேளையிலே சொட்டு தடித்தேன் கூடு, அந்த கதையில் பாடு. உன்னை போலே வாட்டுது என்னை காதல் நோய்தான், பூவாரம் கூட ஒரு மாம வேணும் மயிலே, நாம் பூலோகம் பேசும் ஸ்ரீராமன் தாண்டி கோயிலே. நான் அப்பர் இல்லை அத்தாள் இல்லை, உன்னை என்ன சொல்லி தாளாட்ட, ஒரு பச்சை புள்ள நீயும் இல்லை, நான் புட்டியில பாலூட்ட. நான் அப்பர் இல்லை அத்தாள் இல்லை, உன்னை என்ன சொல்லி தாளாட்ட, ஒரு பச்சை புள்ள நீயும் இல்லை, நான் புட்டியில பாலூட்ட. நீ பூவாரம் சூட, ஒரு மாம வேணும் மயிலே.
போதும் வாமா, இது வரைக்கும் 70 செக்கு கழிச்சு கொடுத்தாச்சு. அடுத்து புது புக்கு வாங்கும் போது பாத்துக்குவோம். அப்பா நாம எப்பப்பா ஊருக்கு போறோம்? இந்த ஊர்ல உனக்கு ஒரு பணக்காரன் கிடைக்கிறானான்னு பாப்போம். இல்லனா நைட் பிளைட் தான். குல்சார் ஐயா என்னடா பெரிய அதிசயங்க. சொல்லுடா. நம்ம சமையல்கார சிங்காரத்துக்கு அவன் வீட்டு தோட்டத்துல பெரிய பதில் கட்டிருக்குங்க. புதையலா? நான் சொல்லல அவர் கலர் அதிர்ஷ்ட கலர்னு. டேய், புதையல திறந்து பாத்தீங்களா? எவ்வளவு இருக்கும்? தூக்கி பார்த்தாங்க. திறந்து பார்க்கத்தான் பூஜை நடந்துகிட்டு இருக்குது. அப்படியா? பூசாரி ஐயா, சீக்கிரமா ஜாடிய திறங்களே. எத்தனை கோடி தங்கம் இருக்குன்னு தெரியலையே. அடே, பூட்டம் பூட்டி வச்சான், முப்பாட்டம் புதைச்சு வச்சான், பாட்டம் எழுதி வச்சான். என்னையா எழுதி வச்சான்? கன்னி பொண்ண கைப்பிடிச்சு சோபன அறையில எடுத்து வச்சு வெள்ளிக்கிழமை மாலை சாத்தி பௌர்ணமிக்கு திறந்து பார்த்தா காளிங்க சாத்தான் காவல் விலகி கோடி செல்வம் கூடி வரும். அண்ணே, இவ்வளவு பெரிய சொத்தை நீங்க அனுபவிக்கணும்னா உடனடியா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆகணுமே. ஐயோ, இப்ப பொண்ணுக்கு எங்க போவேன்? ஏன் இல்லாம என் பொண்ணு கிளியாட்ட வளர்ந்துருக்காளே வீட்டுல. டேய், நிறுத்துடா. சிங்காரத்துக்காக என் பொண்ணு பிறந்து வளர்ந்து தளதளன்னு ராசாத்தி மாதிரி இருக்கா. என்னடா இங்க கூச்சல்? ஒரு கோடீஸ்வர மாப்பிளைக்கு கோமநாண்டிங்க போட்டியா? மாப்பிள அது புதையல், இது மாப்பிள. கச்சா முசான் நடுவோட்ல இருந்து பேசிக்காம ஜாடியை தூக்கிட்டு நடுவீட்டுக்கு போயிடுவோம். ரெட் ரோஸ் வாடுது பாரு, சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. என்ன மாப்பிள அப்படி போவான்? புதையில பார்த்ததும் நான் முடிதாரேன் நீ முடிதாரம்னா நான் எந்த பொண்ணை கட்டிக்கிறது? ப்ளூ ஸ்கின். என்ன ரெட் ரோஸ்? ஃபர்ஸ்ட் நைட் போலாமா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்படியா? தூக்குடா. தூக்கிட்டேன். இல்லடா, ஜாடியா? அது ஜாடி. நிறுத்துங்க. நிறுத்துங்க. ஓகே. Wow, what a beautiful place. அது அந்த கோயில பாருங்க. போலாமா? வாங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? அட என்னங்க நீங்க இங்க கொண்டாந்து இந்த பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ஒண்ணு செய்யறேன். நான் போய் இறங்கிட்டு ஜிபி மட்டும் அனுப்பிச்சுட்டுமா? அதெல்லாம் முடியாது. இனிமே உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, ஈவினிங் டைம் கூட தான் இருக்கணும். ஏன் ரெக்கார்ட் பண்றீங்க? இப்ப நீங்க பேசுறதெல்லாம் இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா உங்களை நினைக்கும் போது நான் அதை போட்டு கேட்பேன்ல. இப்ப பேசுங்க. என்னத்தா பேசுறது? என்ன பேசணும்னு நீங்க எழுதி கொடுங்க, நான் மொத்தமா பேசி வச்சிடறேன். ஆனா அந்த ஈவினிங் சுத்துறதும் மார்னிங் சுத்துறதுலாம் நமக்கு சரியா வராது. எனக்கு ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கீதா, என்ன இங்க கோயிலுக்கா? அது இருக்கட்டும். அந்த பொண்ணு யாரு? அது முதலாளி பொண்ணு ராதா. ஓஹோ, பெரிய இடத்து பொண்ணா? நீ வேற. நான் ஆபீஸ் விட்டு வந்துகிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு நானும் கூட வரேனுச்சு. சரி முதலாளி பொண்ணாச்சான்னு ஏறிக்கமான்னு சொன்னேன். இடவெளியில எங்க இறங்காம அடம்பிடிச்சு இங்க கூட்டியாந்துருச்சு. அப்போ வழக்கமா கட்ட முடியாம கூப்பிட்ட உடனே கூடவே வந்துட்டீங்க, அப்படித்தானே? கீதா, புரியுது. உங்க சத்தமும் ஆர்ப்பாட்டமும் எனக்கு பிடிக்கல, அதனால நான் வரல. சரி, அது போகட்டும். இங்க எதுக்கு வந்திருக்க? ரொம்ப அவசரத்துல வந்திருக்க போல இருக்கு. இந்த கலை எனக்கு கொஞ்சம் நிதானமா ரசிச்சு பாரு. இது என்ன அயோக்கியத்தனம்? ராதா, என் சூழ்நிலை என்னன்னு தெரியாம நீ பேசுற. ராதாவோட பாட்டி அந்த பொண்ணை காதலிக்கிறதுக்காக எனக்கு சம்பளமே தர்றாங்க. அந்த சம்பளத்தை மட்டும் நான் வாங்கலைன்னா நிச்சயமா என்னை வேலை விட்டு போச்சிடுவாங்க. அந்த வேலை மட்டும் எனக்கு போயிருச்சுன்னா எங்க அண்ணன் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். அதனால நான் மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம ஒரு இக்கட்டான நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்பவும் சொல்றேன், ராதாவை திருத்தணுங்கிற எண்ணத்துலதான் அந்த பொண்ணோட பழகனை தவிர வேற எந்த விதமான கெட்ட எண்ணத்திலையும் கிடையாது. இதா, இந்த கோயில் வாசலை வச்சு சொல்றேன், நான் என்னைக்கு வாழ்ந்தாலும் அது உன்னோடதான். இதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற முன் உதாரணம். இத பார், ஒண்ணு சொல்றேன். லில்லி போட்டோ மாதிரி உன்னை எடுத்திருக்க முடியாதுன்னு நீ நினைக்காத ராதா. போதைக்கும் மூளைக்கும் போராட்டம் நடக்கும்போது எதையும் சாதிக்கலாம். நோ, எந்த நிலையிலையும் நான் என்ன மறக்கல. கண்ணு மயங்குனா என் காலு வீடு தேடி ஓடிடும். நீ என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே, அதான்
மனசு கேட்கல. எப்படியோ நீ புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆ, சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்டேனே. என்ன? எங்க அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ற எண்ணத்துல இருக்காங்க. நீங்க உங்க அண்ணனை வரவழைச்சு பேச சொல்லுங்களேன். நிச்சயமா பேச சொல்றேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் நல்லாவே சீக்கிரமா நடக்கும். என்ன நடக்கும்? சுவாமிஜி கிட்ட இருக்கிற உன் போட்டோ வீதி வீதியா விளம்பரப்படுத்தப்படும். முடிவெடுத்துக்க. முடிஞ்சா என்ன வந்து பாரு. ஐ வில் ஹெல்ப் யூ. பாய். சரி, அப்ப நான் புறப்படுறேன். சீக்கிரமா வந்துருங்க. சரி. யாருங்க அந்த பொண்ணு? அது வந்து அக்கௌண்ட் பொண்ணு. கோயிலுக்கு வந்து இந்த சாமியை கும்பிட்டு போகுது. ஓஹோ, சரி. எனக்கு மனசு கொஞ்சம் சரியில்லை. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க போயிடலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. டாடி, போதும் நிறுத்துங்க. ரொம்ப குடிக்காதீங்க. சன், என்ன தொந்தரவு பண்ணாத. ஏஷத்துக்கே விட்டுடு ப்ளீஸ். என்ன சுகதி சுந்தரம், நானும் பாக்குறேன் 2 நாளா ரொம்ப குழம்பி போயிருக்கே. என்ன விஷயம்? உனக்கு என்னப்பா, நீ தாவி குதிச்சா தப்பிச்சுக்குவ, ஓடி ஒளிஞ்சா பழைச்சுக்குவ. நான் மாட்டிக்கிட்டாதான் ஆபத்து. ஆசிரம தலைவருக்கு என்ன திடீர்னு போலீஸ் பயம் வந்துருச்சு? நம்பகமான செய்தி வந்திருக்கு. அந்த சோலை எஸ்டேட் மேனேஜர் நம்மள பழைய கேடிங்கன்னு கண்டுபிடிச்சு முழு விவரங்களையும் போலீஸுக்கு கொடுத்திருக்க. எங்க இனி நாம அசட்டையா இருக்க கூடாது. ஏன்னா நம்ம இடத்த போலீஸ் ஸ்மெல் பண்ணிடுச்சு. ஒரு ஸ்பெஷல் குழுவே வேலை செய்யுது. நீ கவலைப்படாத, நான் என்ன செய்யணும் சொல்லு. ரொம்ப சீக்கிரத்துல பெரிய தொகையா வளைச்சு குடிக்கணும். கோவா கடலோரம் ஒரு ஆசிரமம் அமைக்கணும். அங்கே ஜாலியா அனுபவம். எங்கடி இங்க வந்த? ஆமா. நம்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாடா. அவளை விடக்கூடாது. நீ அந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். ஓகே. வாடா. யார் அது? வராதீங்க. ரொம்ப நன்றி. என்ன நடந்துச்சு? அந்த அயோகி ஸ்ரீகாந்த் என்ன அலங்கோலப்படுத்தி கெடுத்துட்டான்.
சார் அடிக்காதீங்க. நீ சும்மா இருமா. டேய், உனக்கு இது விளையாட இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை. உன்னால பாதிக்கப்பட்ட பொண்ண நீயே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. முடியாதா? மேனேஜர் சார், கரடி ரங்கனை அடக்கத்தான் இங்க வந்தீங்க. வந்த இடத்துல இப்படியெல்லாம் நல்ல காரியங்களை பண்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருமா. இந்தாங்க. என்னங்க, யார்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு? ஆனந்த் வேலை பார்க்கிற முதலோட அம்மா 2000 ரூபாய் டிராப்ட் அனுப்பி நம்மள குடும்பத்தோட அங்க வர சொல்லி லெட்டர் எழுதியிருக்காங்க. என்ன விஷயமா வர சொல்லிருப்பாங்க? பணத்தை அனுப்பி வர சொல்லிருக்காங்கன்னா அது நல்ல விஷயமா தான் இருக்கும். எதுவா இருந்தா என்ன, நான் அந்த ஆண்டவனை நம்புறதை விட என் தம்பி ஆனந்த் சின்னையா சின்னையா சொக்குது பொன்னையா சூடாச்சு, அட ஒத்தையா சொல்லையா நாளாச்சு. சின்னையா சின்னையா சொக்குது பொன்னையா தயாரத்தையா சுத்தமா சொல்லாச்சு. அடிப்பட்டுல பாங்கி கருங்கல்லுல அடிப்பேனா, நல்ல பண்டுக காலத்து துணிய வெறும் முள்ளுல விரிப்பேனா. அப்பா, நான் அவசரப்பட்ட ஆபத்துல மாட்டிக்கிட்டேன்ப்பா. இந்த சாமியார் கிட்ட இருந்து நீங்க என்ன காப்பாத்தணும். சாமியாரா? யாருமா அந்த சாமியார்? என்ன மிஸ்டர் சோமநாதன், பொண்ணு குரலை கேட்டு மிரண்டிட்டியா? டேய், யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? சுகதீஷ் பிரம்ம புத்திசாலினி, விஷயத்தை புரிஞ்சுகிட்டு சைட்டா பேரத்துக்கே வந்துட்டியே. என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு, ஜாக்கிரதை. உனக்கு என்ன வேணும் சொல்லு. போலீஸோ குறுக்கோழியோ தேடாம என் ஆசிரமத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பு. உன் பொண்ணை நான் பத்திரமா அனுப்புறேன். மிஸ்டர் சோமநாதன், 2 மணி நேரம் தான் டைம். அதுக்கு மேலே நான் உன் பொண்ணை மறந்து பணத்தோட வரேன்டா. Damn it. ஆனந்த், என்னண்ணே? ராதா ஆபத்துல இருக்காப்பா. என்ன சொல்றீங்க? ராதாவுக்கு பழக்கப்பட்ட ஆசிரமத்தை ஆளுங்க அவளை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. 10 லட்சம் ரூபாய் பணம் வேணுமா? ஆனந்த், நீதான் இப்படியே பணத்தை எடுத்துட்டு போய் அவளை மீட்டுக்கிட்டு வரலாம். 10 லட்சமா? பணம் எனக்கு முக்கியம் இல்லப்பா, என் பெண்ணோட உயிர் தான் முக்கியம். ப்ளீஸ். நீங்க கவலைப்படாதீங்க, என் தம்பி நினைச்சா எதையும் சாதிச்சிருவான். ப்ளீஸ், உடனே புறப்படு. எங்க அவன் பாஸ்? உள்ள இருக்காரு. வந்துட்டு என்ன யோசிக்கிற? டாய், பெட்டியை வாங்கடா. சோமநாதன் கரெக்டான ஆள், சொன்னபடி நடந்துக்கிட்டான். இனி எப்படி நடக்கணுமோ நீ பாத்துக்க. ஐயா சாமியார, ப்ளீஸ் சிட் டவுன். சிட் டவுன். பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு பணத்தை அப்புறமா எடுத்துட்டு போ. பொண்ணை உங்கூட அனுப்பி வச்சுட்டா உண்மையிலேயே உன்னை வீரன்னு நினைச்சுக்குவாங்க. ஆமா, அந்த பொண்ணு உயிருக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்கு. நீ வீரனா இருந்தா அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிக்கிட்டு போ.
நான் பாக்குறேன். நீ கொடுத்தத நான் திருப்பி கொடுத்திருக்கேன். உங்க குடத்துக்கு இடைஞ்சலா என் பொண்ணை நான் நிக்க விட மாட்டேன். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. ஆனா அந்த ஆனந்த் தெய்வத்தை சாட்சி வச்சு உங்க பொண்ணோட தான் வாழ்வேன்னு நிச்சயம் பண்ணிட்டான். நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா, அதனாலதான் நான் பயப்படுறேன். சரி, செய்யணும்னு நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். என் பேத்திக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் நடக்கணும்னா கீதா இந்த ஊர்ல இருக்க கூடாது. அவ்வளவுதானம்மா. கீதாவை மெட்ராஸ்ல இருக்கிற என் தம்பி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். ஏங்க, அவ போக மாட்டேன்னு மறுத்துட்டா? மறுக்காம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதையும் செஞ்சுடுறேன். அப்ப வழி அனுப்புற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். அப்பதான் எனக்கும் நிம்மதி. அப்பா, என்னம்மா? பாட்டி எங்க? பட்டணத்துக்கு ஆள் அனுப்ப போயிருக்காங்கம்மா. சொல்லுங்க, எங்க கீதா? ஏன் மௌனமா இருக்கீங்க? தயவு செஞ்சு கீதா எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அவ பட்டணம் புறப்பட்டு போயிட்டா. பொழுதே யுகமாகும் இளம்பிறையே வருந்தாதே வளரும் பிறைதான் நிலவாகும். மரகத பூஞ்சோலை வாருகே தழுவிடும் பூங்காற்றும் நீயே. மலர்களும் பூப்பதேன் காதலால் தானோ இதழ்களும் வேர்த்ததே ஆவலா. இனி வரும் காலம் மாறும் பாவலரே. வா உயிரே, இந்த பாதை புதிது, நீ அதிலே சுவை சேர்த்து பழகு. விண்ணில் திரியும் வானம் வாடியே உன்னை பிரிய வானம் ஏற்றுமா. இனி வரும் காலம் மாறும் பூங்குயிலே. வா உயிரே, இந்த பாதை புதிது.